ஸ்கொயர் ரூட் அப்படின்ற டாபிக் எடுக்க போறேன். அல்ஜிப்ரால உள்ளது. ஸ்கொயர் ரூட் அப்படின்னா தமிழ்ல வர்க்கமூலம். ஸ்கொயர் ரூட் தமிழ்ல வந்து வர்க்கமூலம் சொல்லுவாங்க. டேய் வர்க்கமூலம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிற பத்தி சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்ப. சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்ப அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு போட்டு 1. அப்ப இந்த 1ன்றத 2 டைம்ஸ் பிரிக்கணும். சேம் நம்பரா இருக்கணும். 1 × 1 ஒரு 1 வெளியே. சரியா சொல்றது? இதுதான் ஸ்கொயர் ரூட். அதே மாதிரி 4 அப்படின்னா 2 × 2 ஒரு 2. அதுக்கு ரூட் போட்டக்கூடாது, தப்பாயிரும். சரியா சொல்றது? பார்த்துக்கோ. ரைட். ரூட் 9 அப்படின்னா என்ன வரும்? ரூட் 16 என்ன வரும்? ரைட்டு. ரூட் 25 என்ன வரும்? ரூட் 36 ரூட் 49 ரூட் 64 ரூட் 81 ரூட் 100 அவ்வளோதான். இதுக்கு மேலே போட்டு பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. டேய் கவனி, 2 நம்பரை சேம் நம்பராக தான் வெளியில் எடுக்கணும், பிரிக்கணும். அதில் ஒரு நம்பரை வெளியில் எடுக்கணும், மாற்றி எடுத்துடக்கூடாது. சரியா சொல்றது? பார்த்துக்க, மறந்துடாத. இதுதான் ஸ்கொயர் ரூட் அப்படின்றது ஏற்கனவே சின்ன கிளாஸில் படித்தது. இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி பாலினாமியலுக்கு படிக்கணும். இதை பேஸ் பண்ணி பாலினாமியல், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் x⁴ அந்த மாதிரி இருக்குங்களா, அதுக்கு. இப்போ ரூட் ஆஃப் x² அப்படின்னா, ரூட் ஆஃப் x⁴ அப்படின்னா, ரூட் ஆஃப் x⁴12 அப்படின்னா, ரூட் ஆஃப் x⁴6 அப்படின்னா, பவர்ல பாதி பாதி வெளியெடுத்துரு. பாதி பாதி வெளியிடுனா x²னா அதுல பாதி 1, x4ல பாதி 2, 12ல பாதி 6. எப்படி பிரியுதுன்னு பார்த்துக்கோ. 6⁻3 x⁻3 அப்படின்னு அர்த்தம். x⁻3 புரியுதான்னு பாரு. பவர்ல எடுக்கிறது பாதி பாதி வெளியில வரணும். புரியுதா சொல்றது? இப்ப சப்போஸ் என்ன வரணும்? x⁻24 இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஆயிரும்? x⁻12. சரியா சொல்றது? இப்ப a² b² இருக்கு, a⁴ b² c⁴8 இருக்கு. இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும்னா பார்த்து பொறுமையா. a² a, b² b, c² அவ்வளவுதான். சரிங்களா? a⁴ அப்படின்னா a², b²க்கு b, c⁴8 இதுதான் பேசிக். இது வேரியபிளுக்கு எடுக்கிறது. புரியுதான்னு பாரு. இப்போ நெக்ஸ்ட் பாலினாமியலுக்கு பார்ப்போம். பாலினாமியல் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனுக்கு, குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பார்ப்போம். இந்த இருக்கு, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு எழுதுறேன். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு எழுதுறேன். சும்மா நானா எழுதியிருக்கேன், எக்ஸாம்பிள் கணக்கு. x² + x + 16 அப்படின்னு எழுதியிருக்கேன். இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இது பழகிட்டோம்னா கணக்கு பழகிடலாம். நான் ஏற்கனவே சில கணக்குகள் சொல்லியிருக்கேன். மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, உனக்கு நல்லா கவனிச்சு பாரு. நான் நடத்துறது எப்படி நடத்துறேன்றது ஃபர்ஸ்ட்லேருந்து வந்த பயிர்களுக்கு தெரியும். இப்போ இந்த எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.8 பாரு, இடையில போயிட்டேன் தெரியுதா? ஏன் அப்படின்னா முக்கியமானது. இது எல்லாமே தமிழ் மீடியத்துக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. டக்குன்னு தூக்கத்தில் தட்டி எழுப்பினாலும் செய்யணும். மேட்ரிக்ஸ் ஏற்கனவே செஞ்சிருக்கோம் பாரு. கடைசியாக 3 கணக்கு செஞ்சோம்ல. AB ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் A² - 5A + 7I2 இதெல்லாம் செஞ்சீங்கல்ல, அதோட சேர்ந்த கணக்கு இது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து ஆரோ டயக்ராம் கணக்கு, இந்த இன்டர்வல் கணக்கு, அப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் உள்ள கணக்கு, சில கணக்குகள்லாம் எப்போ உசுப்பி நேரத்தை எழுத டெஸ்ட்லாம் எந்திரிச்சு சொன்னாலும் எந்திரிச்சு செய்யணும். செய்யலைன்னா நம்ம மேலே தப்பு இருக்குன்னு அர்த்தம். பாஸ் ஆகிறது கஷ்டம், பார்த்துக்கோ. அதனால இதெல்லாம் நம்ம தான் தெரிஞ்சுக்கிறணும். இதை 2 விதமாக செய்யலாம். 2 விதமாக செய்யலாம். சில ஸ்கூலில் வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணி, கோஎஃபிஷியன்ட்டை யூஸ் பண்ணி செய்வாங்க. சில ஸ்கூலில் எக்ஸையும் அந்த வேரியபிளை வச்சே செய்வாங்க. 2மே செஞ்சு காட்டுறேன், உனக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்க. இது நானா எடுத்திருக்கேன் கணக்கு. இங்கே பாரு, சொல்யூஷன் இப்படி போட்டுக்கிறணும். ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ள அப்படியே எழுதுறேன். முதல்ல நம்பர்ஸை மட்டும் எடுத்து எழுதி செய்கிறேன், ஈஸியாக தெரியும். நான் அப்படித்தான் செய்வேன். சில ஸ்கூலில் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், சில ஸ்கூலில் வந்து திட்டுவாங்க.
வேரியபிளோட எடுத்து செய்ய சொல்லுவாங்க. அப்படி செய்யல மாற்றிக்கும். திருப்பி தான் சொல்கிறேன், பார்த்துக்க, மறந்துடாத. இதுக்கு முன்னாடி உள்ளது வரிசையாக இருக்கான்னு பார்த்துக்க. மேலே கொஸ்டின் வரிசையாக இருக்கானா, இந்த இப்படி பார்க்கணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கான்னு. இந்த சைட்லேருந்து பார்க்கணும். இந்த சைட்லேருந்து பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட், நெக்ஸ்ட் எக்ஸ் டேர்மு, நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் கியூபு, இப்படியே தான் போகும், இப்படியே தான் அதிகரிக்கும். அங்கிட்டு இருந்து தான் பார்க்கணும். ஏதாவது மிஸ் ஆகிருந்தா 0 போட்டுக்கிறணும். இந்த கணக்கு முழுமையாக இருக்கா, கான்ஸ்டன்ட் இருக்குது, எக்ஸ் டேர்ம் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. வேற கிட்ட மாறி இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணி அலைன் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறணும். முன்ன பின்ன மாற்றி இருந்தால் சரி பண்ணிக்கிறணும். சரியா, ரைட், கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நம்ம பார்ப்போம். அதில் உள்ள நம்பர்ஸை மட்டும் எடுத்து எழுத போகிறேன். கோ எஃபிஷியன்ட்னு சொல்லுவா தெரியுமா? தமிழில் வந்து குணகங்கள்னு சொல்லுவா, கெழுக்கள்னு சொல்லுவா 9th ஸ்டாண்டர்டில். கோ எஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கறது. 1 எத்தான் எழுதியிருக்கேன், 1. அதே மாதிரி கோ எஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தான் இருக்கு பாரு முன்னாடி, +4. வெரி குட், 4 மட்டும் போட்டால் போதும். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் 16. அவ்வளோதான். இப்போ கவனி, சின்னதாக கோடு போடுறேன். இந்த நம்பரை ஸ்கொயர் ரூட் படி பிரிக்கணும். இப்போ நான் ரூட் 1ன்னு போட்டு என்ன போட்டேன், 1 1 சார் 1 1 சார் 1. எப்படி எழுதுனேன் பாரு, 1 1 சார் 1. இந்த 1 தான் கீழே எழுதிருக்கேன். இது என்ன 1, சைனை மாற்றி அடிச்சிடுறோம். மித்த 2 நம்பர் இறக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் ஒரு நம்பர் இறக்கக்கூடாது. ஒரு நம்பர் இறக்கினா டிவிஷன், அது டிவைட் பண்ணுறது, வகுக்கிறது. இது வகுக்கல் கிடையாது, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். அப்படியே இறக்கணும் 2 நம்பர். நெக்ஸ்ட் மேலே போட்டிருக்கோம்ல இந்த நம்பரு, இதை மைண்ட்லேயே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மனசுக்குள்ளேயே எழுதக்கூடாது, வேணா சைடில் எழுதி வச்சுக்கோ. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது என்ன வரும், 1 to 2 முடிஞ்சு. அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறேன்னு பாரு. இங்கே என்ன நம்பர் இருக்குது, 4. டிவைட், இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, 2. இது ரெண்டையும் அடிச்சா என்ன வரும், 2. எனக்குள்ள எழுதுறேன்னு பாரு, 2 2 2. 3 இடத்துல எழுதியிருக்கேன், தெரியுதா? அப்படியே போட்டு மொத்தமாக எழுதிரு. இப்படி இது ரெண்டே மல்டிப்ளை பண்ண 4, இது ரெண்டே மல்டிப்ளை பண்ண 4. சாரி, சரியான்னு பார்த்துக்க. ஏதோ தப்பு இருக்கு, என்ன தப்புன்னு பாரு. ஏன்னா இங்கே 16 வரணும். அப்போ இந்த இடத்த கணக்கை மாற்றிக்கோ. இந்த இடத்த கணக்கை மாற்றிக்க அப்படின்னா இந்த இடத்துல 4ன்னு மாற்றிக்கோ. 4, இந்த இடத்த 4ன்னு மாற்றிடு. கணக்கு நானாக எழுதின கணக்கு தான்டா, மறந்துடாத. இது 4. அப்போ இங்கே என்ன வந்துடும், 4. அப்போ இந்த 2 4 கண்டுபிடிச்சோம்ல, எதுக்கு இங்கே எழுதுறேன், 4 4. இது என்ன 4ரா, மைனஸ். இது என்ன 4, மைனஸ். ரெண்டையுமே அடிச்சிடலாம், அடிச்சுட்டு என்ன வந்துடும், 0. இப்போ நான் ஆன்சர் எழுத போகிறேன். எப்படி எழுதுறேன்னு பாரு. இந்த கணக்கை ஸ்கொயர் ரூட்னு போட்டு எழுதி இப்போ 2 சைடு மாடுலஸ் போட்டுக்கிறேன். எந்த கணக்கு, அந்த உள்ள எழுதுனல எக்ஸ் ஸ்கொயர் + 4x + 4, இந்த கணக்கை எழுதிட்டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இதுக்கு ஆன்சர் எழுத போறேன். ஆன்சர்ன்றது தம்பி ராஜா அந்த மேலே இருந்துச்சு பாரு, அதுதான் ஆன்சர். டேய் மேலே இருந்துச்சு பாரு, அதுதான் ஆன்சரு. இந்த 1 2ன்னு கிடைச்சிருக்கு, தெரியுதா? 1 2. இங்கிட்ட இருந்து எழுதணும்னா ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவிய, கான்ஸ்டன்ட். அப்ப என்ன 2, +2. அடுத்து என்ன சேர்க்கணும், எக்ஸ். 1x எழுதணுமா, வெறும் எக்ஸ்ன்னு எழுதணும். ஏன்னா முன்னாடி என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 எழுதுனா சின்ன பிள்ளைன்னு நினைப்பாங்க. அதனால எழுத வேண்டிய அவசியம் இல்லை. எழுதுனா எழுதலாம், தப்பு கிடையாது. சின்ன பிள்ளை நினைப்பா, அவ்வளோதான். இதுதான் ஸ்கொயர் ரூட்டு. புரியுதான் பாரு. இன்னொரு கணக்கு வேணா சொல்லித்தரேன், ஏன்னா இடையில ஒரு மாதிரியா இருந்துச்சுல உனக்கு. செகண்ட் சம்மு பார்த்துக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் + 6x + 9 வச்சுக்கோ. அதே மாதிரி இந்த போட்டேன் முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 6 9. சரியா சொல்றது, சிந்தடிக் டிவிஷன் மாதிரி போடணும். கோடு போட்டுக்க. இதை வெளியில் எடுத்தோம்னா 1 1 சார் 1, சப்ரைட் பண்ணுறேன், அடிச்சா 6 9. சரியா சொல்றது, பார்த்துக்கோ. இதை தான் நான் மல்டிப்ளை பண்ணேன் 2ஆல். ஃபர்ஸ்ட் 6 டிவைடட் பை இங்கே என்ன இருக்கு 2, அடிச்சா 3. எங்கெங்க எழுதுறேன்னு பார்த்துக்க, 3 3 3. லேசா அப்படி கோடு போட்டு இதோட சேர்த்துக்க, அப்போ தான் அழகா இருக்கும் பார்க்கறது. அதை விட தாண்டாம 3 3 சார் 3 2 சார். இதை எடுத்து இங்கே எழுது 6 9 ப்ளஸ் மைனஸ், இதுவும் மைனஸ். டேய் கீழே தான் பார்க்கணும், மேலே பார்த்துடாத. மேலே பார்க்காத, கீழே +6 - 6 +9 - -9. தனித்தனியாக அடித்தாலும் சரி, சேர்த்து அடித்தாலும் சரி, அவ்வளோதான்.
இப்போ ஆன்சர் எழுதையில ஸ்கொயர் ரூட் போட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9 மாடுலஸ் போட்டுறேன்னு. சரியா? இது ஆன்சரு. எக்ஸ் ப்ளஸ் 3 அவ்வளோதான். இது சின்ன கணக்கு பொறுமையா எழுதப்பாரு. சரியா சொல்றது? மறந்துடாத. டேய் கவனி. தம்பி ராஜா கவனிச்சுக்கடா. இதை அதர் மெத்தடில் செய்கிறேன். அதர் மெத்தடும் சரி. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 இதை அப்படியே உள்ள எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 டேய் அப்படியே எழுதியிருக்கேன். நம்பர்ஸ் எழுதாமல் அப்படியே கணக்கத்துக்கு உள்ள எழுதியிருக்கேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்தால் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் இதை பார்த்து அப்படியே எழுதிரு. சாரி எக்ஸுடா, எக்ஸ் என்ன வரும்? பாதி தானே, இதில் பாதி எக்ஸு. அப்போ என்ன வந்துடும்? எக்ஸ் ஸ்கொயர். அது கீழே எழுதிடுறேன் அப்படியே. டேய் இது ரெண்டே மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன வந்துடும்? எக்ஸ் ஸ்கொயர். 1 × 1 1 எழுதணும்ல, அது மாதிரி. இப்போ சைனை மாற்றி விட்டு அடிச்சிரு. அடுத்து 2 இறக்கணும். 4x ப்ளஸ் 4. இப்போ இது எதாவது மல்டிபிள் பண்ண சொன்னா? அப்போ முன்னாடி இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 2x. அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு பாரு? 4x பை இங்கே என்ன இருக்கு? 2x. எக்ஸ் அடிச்சிடலாம். 1 2 2 2 சார் 4. 2 எழுதிடுறோம். இப்போ ஆன்சர் எடுக்கிறோம். 2 2 சார் 4. இது என்ன வந்துடும்? 4x. இதுதான் இங்கே அர்த்தம். 4x 4. சைனை சேஞ்ச் பண்ணு. அடிச்சிட்டா 0. புரியுதான் பாரு. இப்போ டேரெக்டாக இங்கே மேலே ஆன்சர் வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் 4x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. இந்த இதுதான் ஆன்சர். 1xன்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படித்தான் செய்வாங்க ஸ்கூலில். நான் செய்ய தெரியாமல் சொல்லலை. அப்படி உனக்கு ஈஸியாக இருக்குன்னா அந்த மாதிரி ஸ்டெப் தான் ஈஸியாக இருக்கும். 1 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுதுறோம்ல அது. ஏன்னா இது சின்ன கணக்குனால உனக்கு புரியுது. கொஞ்சம் பெரிய கணக்குனா கொஞ்சம் சிரமமாயிரும். அதனால சொல்கிறேன், பார்த்துக்கோ. இந்த செகண்ட் சம் அதுலேயே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என்ன வந்துச்சு? 6x ப்ளஸ் 9. எக்ஸ் ஸ்கொயர் 6x ப்ளஸ் 9. இதை வெளியில் எடுத்தால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். அப்படியே எக்ஸ் ஸ்கொயர். சைனை சேஞ்ச் பண்ணணும். சரியா? அடிச்சிடலாம். 2 இறக்கிக்க. தனி பக்கத்தில் போட்டுக்க. இதை எதால மல்டிபிள் பண்ணணும்? 2x. இங்கே ஃபஸ்ட்டு 6x பை 2xரா. அடிச்சிட்டோம்னா 3 இங்கேயும் 3. இப்போ ஆன்சரு 3 3 சார் 9. 3 2 சார் 6x 9. சேஞ்ச் பண்ணுறேன். ப்ளஸ்னால மைனஸ் கேன்சல் 0. எழுதையில எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6xா ப்ளஸ் 9 ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு அர்த்தம். இப்படியும் செய்வாங்க. அந்த மாதிரி நம்பர்ஸை யூஸ் பண்ணி செய்வாங்க. உனக்கு 2 மெத்தடுமே ஒரே கணக்கில் போட்டு காட்டுறேன். பெரிய கணக்கில் நீ பார்த்து பொறுமையாக உனக்கு எது விருப்பமோ ஸ்கூலில் எப்படி செய்கிறாங்களோ அப்படி செஞ்சுக்க. டீச்சர்ஸை பொறுத்து மாறுபடும். பார்த்துக்க சொல்லிட்டேன். இதுதான் ஸ்கொயர் ரூட் அப்படின்றது. வர்க்கம் மூலம் தமிழில் சொல்லுவாங்க. பார்த்துக்கோ பொறுமையா.